அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றைய இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் மோர் மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி மிளகாய் எடுத்துருக்கேன். மோர் மிளகாய்க்குமே உருண்டையாக இருக்கும், அந்த மிளகாயும் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம சாதாரண பச்சை மிளகாயில் போடுறனா கூட போட்டுக்கலாம், நல்லா வரும். முதல்ல இந்த மோர் மிளகாயில் உள்ள மண்ணெல்லாம் இல்லாமல் அலசிப்போம். குப்பையெல்லாம் எடுத்துறதுக்காக தான் நல்லா அலசிக்கணும். இப்படி அலசி தண்ணி இல்லாமல் இப்படி எடுத்து வச்சுப்போம். அடுத்த ப்ராசஸில் மோர் மிளகாய் செய்கிறதுக்கு இப்போ இதை மாதிரி காம்பில் பாதி காம்பை நம்ம நறுக்கிடுவோம். நறுக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து மிளகாயை வந்து கத்தியால் பின்பக்கத்தில் லேசாக கீறிட்டு போடுறேன். இதை மாதிரி போடும்போது நம்மளுக்கு நல்லா ஊறும். லைட்டாக கீறினா போகிறோம். கீறிட்டு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுப்போம். இப்போ நம்ம மோர் மிளகாயை அடியில் வந்து மோர் மிளகாய்க்கு மிளகாயை அடியில் கீறி வச்சுருக்கோம். அடுத்தது 1 கிலோ மிளகாய்க்கு 1/2 லிட்டர் தயிரை வந்து சிலுப்பத்துக்கு வந்து இதை மாதிரி குறுகலான பாத்திரம் எடுத்துருக்கேன், உயரமான பாத்திரம். அப்போ தான் வந்து நல்லா சிலுப்ப முடியும். தயிர் அப்படியே போட வேணாம், கொஞ்சம் சிலுப்பிட்டு போடுவோம். சிலுப்பின தயிரை மிளகாயில் சேர்த்துப்போம். ஒரு கிலோவுக்கு 1/2 லிட்டர் தயிர் ஊற்றினா தான் மோர் மிளகா நல்லாயிருக்கும். இதில் நான் வந்து மோர் மிளகா மேக் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாம் தரப்போகிறேன். அப்புறம் இதோட 1 டீஸ்பூன் வெந்தய பவுடர். இது நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம கையால் 1 கிலோவுக்கு ஒரு தாராளமாக ஒரு பிடிச்ச பொடி கல் உப்பு, அவ்வளோதான். மோர் மிளகாக்கு வேணுங்கிற ஐட்டம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா குலுக்கி விட்டு 1 நாள் ஊற விட்டுக்கணும். அதுக்கு மேலே நம்ம ஊறவே விடக்கூடாது, மிளகா கருத்து போயிடும். இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை குலுக்கி விட்டுக்கணும். 1 நாள் ஊற விட்டுக்கணும், 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குலுக்கி விட்டுக்கணும். நைட்லாம் எழுந்து குளிக்கணும்னு அவசியம் இல்லை, பகலை நம்ம இருக்கிற நேரத்தில் குலுக்கி விட்டுக்கணும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. அடுத்த நாள் எப்போதுமே நம்ம என்ன செய்யணும், காலையில் ஊற போடணும். அப்போ தான் அடுத்த நாள் காலையில் காயப்படும் போது கரெக்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் காலையில் ஊற போடுறேன். அடுத்த நாள் காலையில் 24 மணி நேரம் கழிச்சு இதை காய போட்டுருவேன். 2 நாள்லாம் ஊற விடக்கூடாது, ஒரே ஒரு நாள் போகிறோம். இது ஊறினதுக்கு அப்புறம் காயப்படும் போது என்னென்ன செய்யணுங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். வீடியோவை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது ப்ராசஸ் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நாள் நான் ஊற போட்ட மிளகாயை அடுத்த நாள் காலையில் காய போடுறேன். மிளகாய் வந்து நம்மளுக்கு பச்சை கலராகவே இருக்குது. இதை மாதிரி பச்சை கலராக இருக்கும்போது நம்மளுக்கு மோர் மிளகாய் வந்து காஞ்சதுக்கப்புறம் கருப்பாக போகாது. இதுதான் இதோட முக்கியமான டிப்ஸ். அதனால் ரொம்ப 2 நாள் நம்ம ஊற விட்டோம்னா மிளகா வந்து பழுத்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டா கருத்து போயிடும் மிளகா. அந்த மோரை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கணும், வெயிலே வைக்கக்கூடாது. காஞ்ச மிளகாயை அன்றைக்கி ஃபுல்லாக காஞ்ச மிளகாயை ஈவினிங் என்ன செய்யணும்னா இதை மாதிரி மீதி உள்ள மோரில் போட்டு திரும்பி குலுக்கி நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுறணும். இந்த மோரில் நம்ம போடும்போது இந்த மிளகாயோட காரம் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். அதனால் காய போட்டு நம்ம வந்து இந்த மோரில் போடும்போது இந்த மோரை ஃபுல்லாக அந்த மிளகாய் இழுத்துக்கும், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ 2வது நாள் காலையில் திரும்பி ஊறின மிளகாயை வந்து தட்டில் போட்டு காய போடுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக இது காஞ்சிடணும். அதே மாதிரி மோரை வந்து வெயிலே வச்சோம்னா ஃபுல்லாக காஞ்சி போயிடும். அதனால் இந்த மீதி இருக்கிற மோரை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கணும். நல்லா மிளகாய் காஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் என்ன செய்யணும்னா திரும்பி அதே மோரில் போட்டு குலுக்கி விடணும். அதிகபட்சம் 2 நாளே மோர் ஃபுல்லாக இந்த மிளகாய் இழுத்துரும். இப்போ இது நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுறணும்.
இப்போ 3வது நாள் நம்ம காய போடும்போது பார்த்தோம்னா, பாத்திரத்தில தயிரே இருக்காது. எல்லாமே இந்த மிளகாய் இழுத்துருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் எடுத்து ஊற போடணும்னு அவசியம் இல்ல. திரும்ப பாத்திரத்தில போட்டு நம்ம மூடி வச்சாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 5, 6 நாள் வந்து காய வச்சாலே போதும். இங்க இந்தியால அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே காஞ்சிரும். இப்ப சம்மர் சீசன் வேற. இந்த சீசன்லாம் நம்மளுக்கு மோர் மிளகாய், மாவடு, மாங்காய் ஊறுகாய், இதெல்லாம் ஆவக்காய் மாங்காய், இதெல்லாம் இந்த சீசன்ல போடக்கூடியது. இப்ப 4வது நாள் சுத்தமா தண்ணி இல்ல. ஆனா கொஞ்சம் ஈரமா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப 4ஆம் நாள் ஈவினிங் ஓரளவு நம்மளுக்கு நல்லா காஞ்சிருக்கு. லைட்டான ஈரமா இருக்கு. நல்லா நம்மளுக்கு வந்து மொறுமொறுன்னா உடைக்கிற மாரி இல்ல. பார்க்கும்போதே ஈரம் இல்லாம காஞ்சிருக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம காய விட்டுக்கணும். 5ஆம் நாள் நம்மளுக்கே தெரியும். 5ஆம் நாள் ஈவினிங் வந்து ஃபுல்லா நல்லா ட்ரை ஆயிடும். 5த் டே ஈவினிங் மோர் மிளகா நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு, இத வந்து ஒரு பேக்லயோ, ஏர் டைட் பேக்லயோ இல்ல ஒரு பாக்ஸ்லயோ போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வீணா போகாம இருக்கும். இத எப்படி எண்ணெயில பொரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். கொஞ்சமா எண்ணெய சேர்த்து மொளகாய பொரிச்சுக்கலாம். நெறைய எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா, அந்த எண்ணெய வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. நல்லா கருப்பு கலரா பொரிச்சுக்கணும். ப்ரௌனா பொரிச்சோம்னா கொஞ்சம் உரப்பு அதிகமா இருக்கும். அதே மாரி இந்த எண்ணெய் கொஞ்சமா இருக்குல்ல, இந்த எண்ணெயோடயே பாட்டில்ல போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா, மிளகாய் வந்து மொறுமொறுன்னு இருக்கும். உரப்பு வந்து கம்மியா இருக்கும். தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். அதுவும் தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் மோர் மிளகா வந்து தயிர் சாதத்தோட பெட்டுன்னு சொல்லலாம். இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.